இந்த மகளிர் தினம் வந்து கிளாரா ஜெட்கின் தலைமையில மிகப்பெரிய ஒரு புரட்சியா வெடித்தது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட். அவங்க தலைமையில வந்து பல பெண்கள் தன்னுடைய உரிமைகளை கேட்டு சம ஊதியம் மற்றும் உழைப்பு ரீதியான சுரண்டலை எதிர்த்து அவங்க தன்னுடைய உரிமைகளுக்காக வெளியே வந்து போராடி இந்த சுதந்திரத்தை வந்து இந்த மார்ச் மகளிர் தினத்தை கொண்டாடி மார்ச் 8 வந்து நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து கொண்டாட வேண்டிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சூழறிக்கும் நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை சாதாரணமாக கொண்டாடிட்டு போகிறத விட இது ஒரு சபதம் ஏற்கக்கூடிய நாளாக இது அமையணும்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து முதலாளித்துவ அதாவது 2 சுரண்டல் இருக்கு. பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் வந்து பொது சுரண்டல், 2 வகையான சுரண்டல் இருக்கு. வர்க்க சுரண்டல் ஒன்று, பாலியல் சுரண்டல். தொழிலாளியாக தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது பாலியல் சுரண்டல். குடும்பத்தில் இலவசமாக உழைப்பாளியாக இருப்பது, சும்மா இலவசமா ஒழிச்சிட்டு போறது. ஆனா அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஊதியமும் கிடையாது. குடும்பத்துல வந்து சாதாரணமா ஒழிச்சிட்டு போறது பத்தி யாரும் அந்த இதே பண்ண மாட்டாங்க. ஆனா அதே தொழிற்சாலையில் உழைக்கும் போது நம்மளுக்கு வந்து அதாவது அதுக்கு ஊதியம் கொடுப்பாங்க. ஆனா இது இந்த குடும்பத்துல உழைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு வேல்யூமே இல்லை. நம்ம என்னதான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். இதுல வந்து பெண்களை வந்து வீட்டில் சமையல் செய்யறதும், துணி துவைப்பது, குழந்தை வளர்ப்பு என்ற கட்டுப்பாட்டுக்கு மறைக்கப்பட்ட இலவச உழைப்பா பெண்களை பாக்குறாங்க. இது வந்து மிக ஒரு லாபகரமான அமையுது. இன்றைய நிலை உலக அளவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார சமத்துவமின்மை, அதாவது உலக பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 80% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஊதியம் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு 100 ரூபாய்னா பெண்களுக்கு 80 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுல கூட வந்து நம்மளுக்கு சம ஊதியம் கிடையாது. பெண் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 13% மட்டும்தான் இருக்காங்க. ஆண்களை விட பெண் தலைவர்கள் மிகவும் குறைவு. அதே மாதிரி இலவச உழைப்பு வந்து பெண்கள் தான் அதிகமா வந்து இலவசமா உழைக்கிறாங்க. ஆண்கள் வந்து அதிகமா இது பண்றாங்க, உழைக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் இலவசமா உழைப்பு. அதாவது வன்முறை ரீதியா பார்த்தோம்னா பெண்களை வந்து ரொம்ப வன்முறைக்கு ஆளாகிறாங்க. ஐநாவினோட அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் 3 பெண்களின் ஒருவர் தனது வாழ்நாளில் உடல் அல்லது பாலியல் வன்முறைக்கு ஆளாக ஆண்டுதோறும் சுமார் 50,000க்கு மேல் பெண்கள் தங்கள் கணவர்கள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் மூலமா பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒடுக்குமுறை பல முகாதாரங்கள்ல இருக்கிறது. ஒன்று வந்து குற்றங்கள் மற்றும் வன்முறைகள். அது வந்து அதாவது பாலியல் ரீதியா வந்து கற்பழிப்பு வழக்குகள் வந்து 31,516க்கு மேல வந்து 96% குற்றவாளிகள் இந்த மாதிரி கற்பழிப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. கணவர் மற்றும் உறவினர்கள் வன்முறை, அவங்க மூலியமா பெண்கள் வந்து வன்முறையில பாதிக்கப்படுறாங்க. அதுவும் 1 லட்சத்துக்கு மேல வழக்குகள் இருக்கு. வரதட்சணை கொடுமைகள் மூலமா வந்து 6,000க்கு மேல வழக்குகளும் தேங்கி இருக்கிறது.
சமூகத்திய கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வழக்குகளும் தேங்கிக் கொண்டே இருக்கிறது. குழந்தை திருமணம் வந்து 23% பெண் குழந்தைகள் இன்னும் 18 வயதுக்கு முன் திருமணம் செஞ்சுனே வந்து இருக்கிறாங்க. இன்னும் கூட குழந்தை திருமணம் நடைமுறையில் அதிகமாக வந்து இருக்கு. உழைப்பு சுரண்டல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பெண் தொழிலாளர்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா பங்கேற்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 24%. உலகில் மிக குறைந்த அளவுகளில் ஒன்று. அது ஆண்களுக்கு கிடைக்கும் சம்பளத்துல பெண்களுக்கு மிகவும் ரொம்ப கம்மியா கிடைக்குது சம்பளம். அவங்க எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும், சமமா வேலை பார்த்தாலும், ஆனா பெண்கள்ன்ற ஒரு அவங்க அது ஒரு குறையா பாக்குறாங்க. பெண்கள்னா குறைவா தான் வேலை செய்வாங்கன்ற அந்த இதுலயே வந்து பெண்களுக்கு மிகவும் கம்மியா வந்து ஊதியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேலை செய்யும் தொழிற்சாலைகளை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் வந்து கொடுக்கறது இல்லை. அதாவது தோல் நோய், கண்ணுக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது இல்லை. அந்த ஆபத்தை வந்து ப்ரிகாஷன்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் ஒரு பாதுகாப்புக்கு உபகரணங்கள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது இல்லை. அதாவது சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல விழிப்புணர்வு இல்லை. அதிகாலையில 2 மணிக்கு வேலை தொடங்குறது. இரவு பாதுகாப்பும் கிடையாது. 2 மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற இரவு வேலை பார்ப்பு பெண்களுக்கு மிகவும் அது கடுமையா இருக்குது. நகர்ப்புறங்கள்ல பார்த்தோம்னா பெண்களுக்கு அதாவது வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நகர்ப்புறத்துல கல்வி கற்ற பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி இல்லை. அவங்களும் வந்து ஐடி தொழில வேலை பார்க்குறவங்க பெண்களும் வந்து இரவு நேரங்கள்ல வேலைக்கு போறது இருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அவங்கள கடத்தின்னு போய் பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் செய்யறது, இது வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை, பெண்களுக்கு இல்லை. ஆனா நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் பெண்கள் ரீதியா தான். இந்த மார்ச் 8 வந்து பெண்கள் தினம் கொண்டாடுறோம். ஆனா இந்த விஷயம் எல்லாமே பின்தங்கி தான் இருக்கு. அந்த நம்ம வேலை செய்யும் தொழில் ரீதியா அந்த தொழிற்சாலையில கூட நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்கள் மூலியமாவே இந்த பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்கள்லாம் அதிகமா இருக்கு. அதனால நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அந்த கஷ்டத்துல அதாவது திரும்பி வந்துடுறாங்க. அங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதனால பண்ண முடியல அப்படின்னு நிறைய பெண்கள் கிட்ட கேட்டோம்னா இதான் சொல்றாங்க. எனக்கு பஸ்ல போறதுக்கு பிடிக்கல, எனக்கு ட்ரெயின்ல போறதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி கம்பெனில வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்னும் இருக்கு, இன்னும் அதிகமா தான் இருக்கிறத தவிர குறையல. பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து சமையல் அது அடுப்பங்கரையில தான் அதிகமா வந்து செலவிடுறாங்க. இது வந்து இந்த அடுப்பங்கரைன்றது ஒரு பொது விஷயமா மாறினா இன்னும் சமூகத்துல பெண்கள் உழைப்பதற்கான சமூக சேவை செய்வதற்கு நிறைய வந்து நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்து அதுக்கு எனக்கும் கொஞ்சம் பாதிப்பு தான் அந்த விஷயத்துல. நானும் வந்து செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம், சமூகத்துல ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து என்னால் முடியல. ஒன்று வந்து வேலைக்கு போகிறோம், அதே நேரத்தில் வேற ஏதாவது பொது விஷயத்துக்கு போகிறதால உடம்பு கொஞ்சம் சோர்வாயிருக்கிறதால என்னால் அந்த வேலைக்கும் போக முடியல. இதையும் செய்யணுமா அதையும் செய்யணுமான்ற போது நம்மளால அதை பண்ண முடியல. அது ஒன்று. வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு கூட தோழர்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம கூட அதாவது பெண் தோழர்கள் அந்த மாதிரி பண்ண ஒரு அதை நம்மளால பண்ண முடியல. இதுக்கு என்ன நம்ம அதாவது இந்த பெண் விடுதலைக்கு உண்மையான பெண் விடுதலை வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும், ஒரு கம்யூனிசத்தால் மட்டுமே சாத்தியம் என்று அதாவது லெனின் கூறுறாரு. இதை வந்து நம்மளும் வந்து அதை அங்கீகரித்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம
நடைமுறைப்படுத்துகிறோம். மார்க்சிய தீர்வின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மார்க்சிய தீர்வு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, சமூக உற்பத்தியில் பெண்ணின் முழு பங்கேற்பு, அதாவது கூலி கூலி கொடுக்கும் வேலைகளில் சமத்துவம் இருக்கணும். வீட்டு வேலையையும் சமூகம், அதாவது வீட்டு வேலையை சமூகமயமாக்குதல். பொது சமையலறை, குழந்தை பாதுகாப்பு, பொது குழந்தை பாதுகாப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால வெளியே போய் வேலை செய்ய முடியும். இல்லை வெளியே ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டு சமையல் செய்கிறதும் அதுவும் பாதி வேலையாயிடுது. அதோட நம்ம தூங்குறதுக்கே 10-11 ஆயிரதால நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல. இது பெண்களுக்கு இது ஒரு மிக சுமையான ஒரு வேலையாக இருக்குது. அதனால தான் பெண்கள் வந்து வெளியே வந்து உழைக்க முடியல, பொது சேவையில் ஈடுபட முடியல. சட்ட ரீதியான சமத்துவம், ஆண் பெண் சம உரிமை வேண்டும். அப்புறம் கலாச்சார புரட்சி அமைக்க வேண்டும். கலாச்சார புரட்சியில் ஆண் பெண் இருவருக்கும் சம இது, அதாவது ஆணாதிக்க மனோபாவத்தை வந்து வேரோட ஒழிக்கணும். வர்க்க போராட்டத்தில் பெண்ணை அணி திரட்டுதல், அதாவது தனி பெண் இயக்கம், வர்க்க போராட்டத்தில் பெண்களை இணைக்கணும். அதாவது லெனின் என்ன சொல்றாருன்னா, பெண் இல்லாமல் புரட்சி இல்லை, புரட்சி இல்லாமல் பெண் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும். கண்டிப்பாக ஏற்றுன இதை வந்து இந்த புரட்சியில் நம்ம பெண்களையும் வந்து அதிகமாக சேர்த்து நம்ம அந்த புரட்சியில் ஈடுபட்டு ஒரு மார்க்சிய ரீதிய வழியில் நம்ம கொண்டு வரணும்னு இன்னைக்கு வந்து இந்த மகளிர் தினத்தின் மூலமா நான் சொல்லிக்கிறேன்.